Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆமென். கர்த்தர் நம்ம பவுண்டரிஸ எக்ஸ்டெண்ட் பண்ண போறாரு. ஒரு சின்ன ஊழியம், ஒரு சின்ன வருமானம், ஒரு சின்ன தொழில், ஒரு சின்ன பிசினஸ் சொல்லி சிறிய காரியத்தை அடைக்கிற நம்மள விஸ்தாரமாக்க போறாரு. பல இடங்களுக்கு, பல தேசங்களுக்கு, பல நாடுகளுக்கு சென்று கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய முடியாத, தொழில் செய்ய முடியாத, வருமானத்தை ஈட்ட முடியாத கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க போறாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்ற வசனத்தின் பிரகாரமாக புதிய புதிய வாசல்களை திறந்து கொடுத்து கர்த்தர் ஆசைக்குவாரு. அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படும் சொல்லிருக்காரு இல்லையா? பெருக்கத்தின் ஆசீர்வாதம் அழுகி பெருகும்படியாக அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விடும்படி நன்றாய் இழந்து ஆசீர்வதிக்க தேவன் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத மாலை மேலுள்ள பட்டணமா மாத்த போறாரு. நிச்சயமாகவே கர்த்தர் இருக்காரு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. பல தேசங்களுக்கு, பல இடங்களுக்கு கொண்டு போக போறாரு. வாடகை வீட்டுல இருக்கீங்களா? கர்த்தர் சொந்த வீட்டை தருவாரு. சிறிய வாகனத்தை போயிட்டீங்களா? பெரிய வாகனத்தை, காரை தந்து கர்த்தர் ஆசைக்குவாரு. ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக போறது. ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக போறாரு. அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை வல்லமையுள்ள பாத்திரமாக அநேக பாத்திரங்கள் நிரப்ப முடியாத ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா கர்த்தர் மாத்த போறாரு. அநேகரை ஆசீர்வதிக்க முடியாத வேறு பெற்ற பாத்திரமாக கர்த்தருக்கு பொற்பாத்திரமா கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க போறாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. ஒரு சின்ன லிமிட்டுக்குள்ள உங்களை விஸ்தாரமாக்கி பழகி பெருக செய்ய முடியாத உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஏற்ற காலத்தில் தேசத்தின் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தம நல்ல பொக்கிஷமாக வானத்தை திறப்பான வசனத்தின் பிரகாரமாக வேலைகள், பல வேலைகள் செய்து வருமானம் பல இடத்திலிருந்து வரும் முடியாத பழகி பெருக செய்ய முடியாத ஊழியத்தின் வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையிலும் சரி பல இடத்துல கொண்டு போய் பயன்படுத்தி உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போறாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இந்த நாளை திறப்பாரு. விசுவாசத்தோடு அவன் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.